வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். இதை தாங்க நான் கம்யூனிட்டி கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். நம்ம கம்யூனிட்டி கிட்டேருந்து வேறு என்னங்க நான் எதிர்பார்க்க போகிறேன். ஐ வில் பி வெரி ஹாப்பி. உங்கள் வாயால் நீங்களே அந்த உங்களோட ஃபீலு, அந்த எமோஷன், உங்கள் டிவைஸ் நல்லா இருக்கா இல்லையா எல்லாத்தையும் நீங்களே சொல்லும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம அப்துல் நாசர் ப்ரோ வந்து இப்போ தென்காசிலேருந்து இந்த வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ பாருங்கள், S25+ எந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு. நம்ம மார்க்கெட்டில் ஆல்ரெடி இந்த ஆஃபர்லலாம் S25 சீரிஸ் தான் பட்டையை கிளப்பிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது S25+ வந்து ஆல்ரெடி நம்ம 67 கேக்கு பார்த்தோம். இதுக்கப்புறம் 65 கேக் வந்ததுன்னா வில் பி ஈவன் மோர் ஹாப்பி. அதே சமயம் 73, 74 கேக் வந்து S26+ சில சமயங்களில் கிடைக்குது. அது மேலேயும் கொஞ்சம் கண் வைங்க. 2600 ஆக்சுவலாக ரொம்ப மொக்க SOCலாம் கிடையாது. Exynos 2600 இஸ் ஆக்சுவலி வெல் கேப்பபிள். ஸோ அதனால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் இந்த மாதிரி வந்து முன் வந்து அவரோட டிவைஸோட அந்த இருக்கக்கூடிய பாண்டிங் அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அவங்களே சொல்லும் போது ஐ வில் பி வெரி ஹாப்பிங்க. திரும்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஷைனஸ் இருக்குன்னா ஓப்பன் அப். ஷைனஸ்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஃப்ரெண்டுகிட்டலாம் பேசும்போது எவ்வளோ ஜாலியாக பேசுகிறீங்க. அந்த மாதிரி முன்னாடி ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறதா நினச்சி ஜாலியாக பேசுங்க. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டுங்க. இப்போ நீங்கள் iQOO 12 வச்சுருக்கீங்க. iQOO 12 பற்றி ரிவ்யூ சொல்ல போகிறீங்களா? தெய்வமே, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், வாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். iQOO 12, OnePlus 12, OnePlus 13, iQOO 13, Vivo X100 Pro, Vivo X100, X200 Pro, X200, X200T. ஸோ இந்த மாதிரியான டிவைஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இங்கே பாருங்க. இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ, நான் இருக்கிற இடம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்காது ப்ரோ. நான் உட்காந்துருக்கிற இடத்துல பின்னாடி ஒரு ஜன்னல் தான் ப்ரோ இருக்கும். வீட்டு வாசக்கதவு திறந்துருக்கும் ப்ரோ. பின்னாடி மாட்டு தொழுவும் இருக்கும் ப்ரோ. மாடு நடந்து போகும் ப்ரோ. நாய் குறுக்க போகும் ப்ரோ. டேட்டா வின்ஸ். என்னைக்காக இருந்தாலும் டேட்டா வின்ஸ். இந்த பில்டப்பே எதுக்குங்க? டேட்டாவை தாண்டி நிறைய பேர் இதை எதிர்பார்க்குறனால தான் இதை சொல்கிறேன். ஆனால் ஒரு யூசர், ஒரு ஆத்தென்டிக்கான யூசர், ஒரு ஃபோனை வாங்கின ஒரு யூசர், அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாலாம் வந்து வேறு லெவல். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து 1 மாதம் இல்லாமல் 3 மாதம் இல்லாமல் சிலர்லாம் 6 months, சிலர் 1 year யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டாலாம் ஒரு கிரியேட்டர்கிட்டேருந்து, ஒரு இன்ஃப்ளூயன்சர்கிட்டேருந்து, ஒரு யூடியூபர்கிட்டேருந்து, அது எந்த சரி பிராண்ட்லேயே இருக்கிற பிராண்ட்லேயே ஒர்க் பண்ணுறவங்க கிட்டேருந்து கூட கிடைக்காது. சரியா? ஸோ அந்த மாதிரியான டேட்டாவை நீங்கள் வந்து மக்களோட, நம்ம கம்யூனிட்டியோட ஷேர் பண்ணும்போது பின்னாடி என்ன இருக்குது முன்னாடி என்ன இருக்குன்னுலாம் பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டியதாக இருக்கும்னா, உங்களோட டேட்டாவை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, அதில் தப்பு நடக்காது. ஆடியோ குவாலிட்டி, ஆடியோ மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், அதுவே வின் ப்ரோ. அந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும். சரி, நம்ம அப்துல் நாசர் ப்ரோ வந்து இப்போ S25+ பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்த்துடலாமா? வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சாம்சங் கேலக்ஸி S25+. சாம்சங் கேலக்ஸி S25+ பற்றின என்னுடைய அபிப்பிராயத்தை பற்றி நான் இதில் பதிவு பண்ணுறேன். இப்போ இப்போ இந்த ஃபோனை S25+ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட், நான் எந்தெந்த ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது. ஏன்னா ரிவ்யூவில் அதை பற்றின ஒரு சின்ன கண்டெஸ்ட்லாம் இருக்குது. இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா iPhone 5s தான். நான் அதிகமாக ட்ராவல் பண்ணது ஐஃபோன் அதுதான் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து ஐஃபோனில் இருந்து ஆண்ட்ராய்டு மாறிடுறேன். இது இடையிலையுமே எனக்கு ஆண்ட்ராய்டு மாறினேன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு iPhone 5 தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா iPhone 6+ யூஸ் பண்ணேன். iPhone 6+ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபோனை என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டு MI A1 லான்ச் பண்ணுவாங்க. இப்போ MI A1 வந்து ஷாமி வந்து Android 1 ப்ரோக்ராமில் லான்ச் பண்ணாங்க. ஸோ Android 1 அப்படிங்கும்போது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸ்டாக் Android அப்படிங்கிறனால MI A1 வாங்கினேன். அதுக்கப்புறம் iPhone 8+க்கு அப்டேட் பண்ணிட்டேன். iPhone 8+ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மறுபடியும் அதை என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டு Redmi Note 7 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். Redmi Note 7 Proவில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, கரெக்டாக 1 வருஷம் வாரண்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதில் பேட்ரி போயிடுச்சு. கரெக்டாக லாக்டவுன் பீரியட் அப்படிங்கிறனால என்னால் அந்த பேட்டரியை ரீப்ளேஸ் சர்வீஸ் என்னவோ பண்ண முடியல. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் ஆன்லைன் மார்க்கெட்லேயுமே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாம் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் டெலிவரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட்லேயே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷாமி அல்லது இந்த மாதிரி சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த டைமில் விருப்பம் இல்லை. ஏன்னா 1 வருஷம் எனக்கு பேட்டரி போயிடுச்சு. ரிலையபிலிட்டி அப்படிங்கக்கூடிய கேஸில் வந்து இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறனால ஓகே பிராண்டடே போயிடலாம் அப்படிங்கிறனால சாம்சங் போனேன். சாம்சங் அப்போ லாக்டவுன் பீரியடில் என்ன ஃபோன் அவைலபிளாக இருக்கோ அதான் வாங்க முடியும். ஸோ நான் அடுத்து அப்கிரேட் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்ன இருக்குன்னு எதிர்பார்த்தேன்னா, ஒரு AMOLED டிஸ்பிளே வித் இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் அந்த டைமில் எனக்கு வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஃபோன் கிடைச்சது சாம்சங் கேலக்ஸி M30s தான் ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ அதை வந்து வாங்கினேன். பட் எனக்கு அது விருப்பமே இல்லாமல் வாங்கின ஃபோன். இருந்தாலும் அதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு அதை நல்லா பிடிச்சிருந்துச்சு. கேமரா, டிஸ்பிளே, அப்புறம் பேட்ரி லைஃப். 6000 mAh பேட்டரி. எனக்கு அதில் வந்து 2 நாள் ஸ்டாண்ட் பை வந்துச்சு. ஓகே, இந்த பேட்டரி லைஃபோட ரெஃபரன்ஸ் வந்து S25+ நான் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும். இது போக One UI. ஸோ
எம்ஐயூஐலேருந்து வரும்போது எம்ஐயூஐ வந்து ரெட்மியில் எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஸோ எம்ஐயூஐலேருந்து வரும்போது ஒன் யூஐ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் அப்போல்லாம் குட் லாக் ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. பட் எம்ஐயூஐ நல்லா ஒன் யூஐ வந்து நல்லா இருந்துச்சு ஓஎஸ் விஷயத்தில். ஸோ அதுக்கப்புறம் M30s யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ரியல்மி அப்போ லாக்டவுனில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் வாங்கினேன். ஆக்சுவலி அந்த ஃபோனை என் கசின்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் யூஸ் பண்ணேன். ஸோ வந்து ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனில் சாம்சங்கோடைய டிஸ்பிளே அப்படின்னாலுமே எனக்கு M30sல இருந்த அளவுக்கு டிஸ்பிளே வந்து ரியல்மியில் இல்லை. வந்து அது AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறனால. பட் எனக்கு விருப்பம் இந்த இன்பில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதான் ஃபஸ்ட்டு 5G டிவைஸு. பட் இந்தியாவில் இந்த ரியல்மியில் வந்து Jio 4 ஏர்டெல் வந்து 5G ஒர்க் ஆகாது. ஒரே ஒரு பேண்டு மட்டும் தான் இதை சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இனிஷியலாக வந்து 5G டிவைஸ். இதில் 5G நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து கல்ஃபில் தான் ஒன் டைம் போயிருக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். 5G நல்லா இருந்துச்சாங்க. அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணது தான் iPhone 14 ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டு நான் 14 அப்கிரேட் பண்ணேன். 14 வந்து ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ சாம்சங் S25 வாங்கியிருக்கேன். இது 14 இருந்து இந்த சாம்சங் கேலக்ஸி S25 எந்தெந்த வகையில் எனக்கு அப்கிரேடாக இருந்துச்சு, எந்தெந்த வகையில் எனக்கு வந்து கொஞ்சம் டவுன்கிரேடாக இருந்துச்சு, எதனால் S25 அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்ப்போம். இப்போ சிம்பிளாக S25 எதனால் அப்படின்னா நான் 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்று விவோவோட X300 காம்பேக்டாக இருந்தாலும் கேமரா சென்ட்ரிக் ஃபோனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது போக சாம்சங்கோட S25 செலக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா சாம்சங்கிட்ட ஆல்ரெடி எனக்கு சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரிவ்யூவும் பார்த்தேன். ஸோ அப்படிங்கும்போது சிவப்ரோவுக்கும் மெயில் பண்ணியிருந்தேன். என்னோட ஹிஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எல்லா ஃபோன்ஸோட ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு மெயில் பண்ணியிருக்கும்போது சிவப்ரோ வந்து S25 போயிருக்காங்க, அதான் வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து பெருசாக யோசிக்காமல் S25 போயிட்டேன். இப்போ S25 அப்படிங்கும்போது ஸோ எனக்கு வந்து ஒரு சில க்ரைட்டீரியா இருந்துச்சு. iPhone 14 அப்கிரேட் பண்ணும்போது அடுத்த ஃபோன் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. எனக்கு iPhone 14 வந்து பில்ட் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல வந்து சாலிடாக இருக்கும் இப்போ ஐஃபோன் வருது. ஸோ அதனால் எனக்கு பில்டு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஐஃபோனுக்கு ஈக்குவலான பில்ட் குவாலிட்டி வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஐஃபோன் வந்து எனக்கு நிறைய இடங்கள் ஆக்சிடென்டல் ட்ராப் கீழெல்லாம் விழுந்திருக்கு, எனக்கு எதுவும் ஆகலை. என்னோட நல்ல நேரம்னு தான் சொல்லலாம். பட் இருந்தால் பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறனால ஸோ அதுக்கு நிகரான பில்டு குவாலிட்டியில் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கும்போது சாம்சங் வந்து உண்மையிலே அதில் சாலிடானதான். ஏன்னா சைடில் அலுமினியம் ஃப்ரேம், நார்மலாக அலுமினியம் ஃப்ரேம் அப்படின்னு இல்லாமல் சாம்சங் வந்து ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் அப்படிங்கிற மாதிரி சாம்சங் சொல்லுவாங்க. டிஸ்பிளே வந்து Gorilla Glass Victus 2 ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாம்சங் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இப்போ சைஸ் அப்படிங்கும் போது நான் விவோ X300 செலக்ட் பண்ணது காரணம் வந்து அது காம்பேக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறனால விவோடைய X300 வந்து ஆப்ஷனாக வச்சுருந்தேன். பட் ஸோ ஆப்ஷன் அது வந்து வேணாம் அப்படிங்கிறனால S25 காம்பேக்டாக இருந்தாலும் அதுக்கு போகாத ரீசன் வந்து பேட்டரி தான். ஏன்னா அது 4000 mAh பேட்டரி தான். எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் ஓகே இது S25 அப்படிங்கும்போது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, பெரிய பேட்டரி, அல்ட்ராவை கம்பேர் பண்ணும்போது இதில் எக்ஸ்ட்ராவாக 5x டெலிஃபோட்டோ இல்லாதது, அப்புறம் அந்த ஸ்டைலஸ் ரெண்டு மட்டும் தான் S25 கிடையாது. ஸோ இதுக்காக எக்ஸ்ட்ரா 30,000 ஸ்பெண்ட் பண்ணி அல்ட்ரா போக வேண்டாம் அப்படிங்கிறனால S25 லேண்ட் ஆகிட்ட ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு கார்பரேட் டிவைஸ். இது இப்போ பில் குவாலிட்டி பொறுத்தளவில் எனக்கு வந்து உண்மையிலே சாலிடாக இருந்துச்சு. இதில் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் தான், ஈவன்தும் எனக்கு பெரிய ஃபோனாக இருந்தாலும் ஐஃபோனை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட காம்பேக்டாக தான் ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா இப்போ மில்லிமீட்டர் வகையில் ஐஃபோனோட சின்னதாக கம்மியாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது சின்னதாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோனில் வந்து கிட்டத்தட்ட 8 mm திக்னஸ் அப்படின்னா இது வந்து அதோட கொஞ்சம் திக்னஸ் கம்மி தான். ஒரு சின்ன மில்லிமீட்டர் அளவில் தான் திக்னஸ் கம்மியாக இருக்கும். 1 mm to 2 mm தான், அவ்வளோதான். இப்போ வித்து ஹைட் அப்படிங்க பார்க்கும்போது அதுலேயும் மில்லிமீட்டர் லெவலில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஐஃபோனோட இது எனக்கு காம்பாக்டாக ஃபீல் ஆச்சு. காரணம் என்னென்னா இது வெயிட் கம்மி, அந்த சின்ன மில்லிமீட்டர் லெவலில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு ஹோல்ட் பண்ணும்போது உண்மையிலே பெட்டராக இருந்துச்சு. நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இன்ஹேண்ட் ஃபீலுமே உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இப்போ பாக்கெட்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஐஃபோனோட இது வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த வகையில் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. டிஸ்பிளே அப்படிங்கும்போது உண்மையிலே ஐஃபோன் வந்து இது பெட்டரான விஷயம் தான். ஏன்னா ஐஃபோன் 60 Hz டிஸ்பிளே தான். இது வந்து AMOLED இருந்தாலுமே அதில் கலர்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நல்லா இருந்தாலுமே இது குவாட் ஹெச்டி, அதனோட ரெசல்யூஷன் கூட. அதே சமயம் இது இந்த கலர்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் வந்து ஐஃபோனோட நல்லா பஞ்சியாக இருந்துச்சு. ஸோ பார்க்குறவங்க ஃபுல்லாமே இதில் டிஸ்பிளே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பிரைட்னஸ், ஸோ ஐஃபோன்லாம் வந்து இது வந்து அவுட்டோரில் பிரைட்டாக இருந்ததுன்னா ஈஸியாக ஹீட் ஆகிடும் அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் கம்மி பண்ணிடும். இது வந்து அப்படி இல்லை. அவுட்டோர் விசிபிலிட்டி அப்படிங்கிறது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் இதில் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு வந்து கேஜெட் சீல் அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீன் கார்டு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். டெம்பர்ட் போடலை, ஏன்னா அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிறனால டெம்பர்ட் போடல. இது வந்து நல்லா இருக்குது. கேஜெட் சீல் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளே அப்ளை பண்ணிக்கிறோம், ஈஸி. இதை பற்றி நான் கடைசி சொல்கிறேன்.
இந்த வகையில் வந்து டிஸ்பிளே வந்து உண்மையிலே பெட்டராக இருந்துச்சு. ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கும்போது ஸ்பீக்கர்ஸ் உள்ள பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இப்போ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஐஃபோனை விட நல்லா லவுடாக இருக்குது. அங்கே இனிஷியலாக 1UI8 இருக்கும் போது எனக்கு ஒரு சின்ன லவுட்னஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. 8.5 வந்ததுக்கப்புறம் அந்த லவுட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. குறிப்பாக நான் ஒன் டைம் ஒரு வீடியோ கன்சம்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ்லேருந்து ப்ராமினெண்ட்டான ஆடியோ அவுட்புட் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது எனக்கு. ஸோ ஸ்பீக்கர் செப்பரேஷன் வந்து ஈவனாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ்னா எனக்கு ஒரு மீடியா கன்சம்ஷன் அப்படிங்கும் போது வால்யூம் வந்து நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கரில் இருந்து நல்ல அவுட்புட் கிடைக்கிறனால. பட் எந்த ஒரு இடத்துல கொஞ்சம் லேக் அப்படின்னா பேஸ் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் வந்து ஐஃபோன் நல்லாயிருக்கும். ஐஃபோனோட 14+ வந்து பெரிய ஃபோன் அப்படிங்கிறனால அது நல்லா இருந்துச்சு. இதில் பேஸ் அப்படிங்கக்கூடியது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் மற்றபடி ஸ்பீக்கரோட குவாலிட்டி, லவுட்னஸ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மையிலே பெட்டராக தான் இருக்குது. நான் மீடியா கன்சம்ஷன் வீட்டிலலாம் வச்சு மீடியா கன்சம்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் வால்யூமை கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பேன். ஐஃபோனில் என்ன லெவலில் வச்சுருக்கணும் அதோட ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஆனால் அந்த வால்யூமே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் அந்த வகையில் ஸ்பீக்கர்ஸோட இன்புட் வந்து பாசிட்டிவ் தான். பட் ஹாப்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஐஃபோனோட ஹாப்டிக்ஸ் வந்து சிஸ்டம் லெவல் ஐஃபோனில் இன்டெகிரேஷன் கம்மியாக இருந்தாலுமே ஹாப்டிக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதில் சாலிடாக இருக்கும். பட் இதில் வந்து ஹாப்டிக்ஸ் கம்மி தான். பட் இது ஹாப்டிக்ஸில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாதது காரணம் வந்து என் ஒய்ஃபோடைய 9A எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது 9Aல தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். 9A வந்து என் ஒய்ஃப் வாங்கினேன். அதை பற்றி நான் கடைசி சொல்கிறேன், சின்ன ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ 9Aவோடைய ஹாப்டிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு 35,000 மொபைல்லே நல்ல ஹாப்டிக்ஸ் இருக்குங்கும் போது இதில் ஐஃபோன் ஒரு ஃப்ளாக்ஷிப் 1 லட்ச ரூபா ஃபோன் அப்படிங்கும் போது இதில் S25+ ஹாப்டிக்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஹாப்டிக்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நான் இதில் இருக்கக்கூடிய 8V8 பெர்ஃபார்மன்ஸை கம்ப்ளீட்டாக புழிஞ்சு எடுக்கக்கூடிய யூசர் நான் இல்லை, ஜஸ்ட் ஒரு கேஷுவல் மீடியா யூசர் தான். ஸோ அப்படிங்கிறனால இதில் நான் பெர்ஃபார்மன்ஸை எனக்கு டே டு டே லைஃப்பில் எனக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் தருது. எந்த வகையிலுமே லேகாக இருக்க மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு இதுவே மோர் தென் எனஃப் தான். இப்போது பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை நான் இப்போ என்ன வச்சுருக்கேன்னா, இப்போ இடையில சர்ச் பண்ணி பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸில் வந்து லைட் ப்ரொஃபைல் வைக்க முடியுங்கிற மாதிரி பார்த்தனால நான் பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து லைட் ப்ரொஃபைலுக்கு மாற்றிட்டேன். எனக்கு அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறனால. அப்படி இருந்துமே எனக்கு வந்து இது வந்து ஸ்லகிஷாவோ ஸ்லோவாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி ஃபீல் ஆகலை எனக்கு. இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய பேசணும், அதனால் நான் கொஞ்சம் கடைசியாக பேசுகிறேன். அதுக்கப்புறம் கேமரா. ஸோ கேமரா அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் வந்து உண்மையிலே இது நான் எதிர்பார்த்ததா ஐஃபோனோட பெட்டரான ரிசல்ட்ஸ் இருக்கும் ஃபோட்டோகிராஃபியில், வீடியோகிராஃபியில் இல்லை. நான் பெருசாக வீடியோ எடுக்கிறது கிடையாது, ஃபோட்டோஸ் தான் அதிகமாக எடுக்கிறதுனால இப்போ ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுக்கும் போது இது வந்து கலர்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் உண்மையிலே ரொம்ப பஞ்சியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. குறிப்பாக இதில் நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு 3 MP 10x சென்சார் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து ஒரு ஆவரேஜான சென்சார் தான், பெரிய ரிசல்ட் தராது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது. பட் அவுட்புட் வந்து அப்படி இல்லை. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இந்த டிவைஸ் மீட் பண்ணிச்சு. எப்போனா நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நான் சாம்பிள்ஸ் போடுறேன்னா சிவப்பு அட்டாச் பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா 30x வரைக்கும் ஜூம் போகுது. 30x வரைக்கும் ஜூம் போனாலுமே ஹியூமன் சப்ஜெக்ட்ஸில் அது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் ஒரு டிஸ்டன்ஸான இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை எடுக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலும் பிக்சலேட் ஆகும், டீட்டெயில்ஸ் இருக்காது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஒரு கேஷுவல் யூஸருக்கு சோஷியல் மீடியாவில் அட்டாச் பண்ணுறதுக்கோ ஒரு டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கோ அது வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. ஸோ 10x சென்சாராக இருந்தாலுமே இதில் சாம்சங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல பெட்டரான அவுட்புட் அதுலேருந்து எடுத்துருக்காங்க. அந்த வகையில் வந்து எனக்கு இது ரொம்ப பெட்டராக இருந்துச்சு எனக்கு. ஸோ என்னோட எதிர்பார்ப்புக்கு அதிகமாக இந்த 10x சென்சார் பூர்த்தி பண்ணிச்சு. லைட் யூசேஜ் தான், பட் ஒரு கேஷுவல் யூஸருக்கு வந்து இந்த 10x சென்சார் வந்து மோர் தென் எனஃப் தான். ஸோ மற்றபடி மெயின் சென்சார்லேருந்து வரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு, அதில் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் செல்ஃபியுமே நல்ல பெட்டரான அவுட்புட். ஸோ கேமராவில் நோ காம்ப்ரமைஸ், எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியப்பட வச்சது இந்த 10x சென்சார் தான். கனெக்டிவிட்டி அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் எனக்கு பெரிய விமோசனம் தான் சொல்லணும். ஏன்னா ஐஃபோனில் இருந்து நான் இந்த அடுத்த டிவைஸ் மாறினதே 14+ எனக்கு கனெக்டிவிட்டி பிரச்சனை இருந்துச்சு. ஸோ நல்ல சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய இடத்துல கனெக்ஷன் கிடைக்கும், பட் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய இடத்துலனா சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நான் என்னோட ஆஃபீஸில் வந்து நிறைய இடங்களில் டெட் ஸ்பாட் உண்டு. ஐஃபோன் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஜியோ நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். ஒரு சில இடங்களில் வந்து சிக்னலே இருக்காது. S25+ யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்தெந்த இடங்கள்லாம் எங்கள் ஆஃபீஸில் டெட் ஸ்பாட் இருக்குமோ அந்த இடங்களில் ஃபுல்லாமே எனக்கு 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து சிக்னல் எனக்கு ரிசப்ஷன் நல்லாவே இருந்துச்சு.
அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அதே சமயம் ஒய்ஃபையோட ரேஞ்சுமே ஐஃபோனை கம்பேர் பண்ணாமல் இது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி ரொம்ப ஃபாஸ்டராக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு டெட் ஸ்பாட்லேருந்து வரேன் அப்படிங்கும் போது எனக்கு ஒய்ஃபையோ அல்லது இன்டர்நெட்டோ மொபைல் டேட்டாவோ கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ், சம்டைம்ஸ் 5 செகண்ட்ஸ் வரைக்குமே எடுத்துக்கும் ஐஃபோனில். பட் இது வந்து அப்படி இல்லை. வெளியே நம்ம டெட் ஸ்பாட்லேருந்து வந்த உடனே ஈஸியாக கனெக்ட் ஆயிடுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கனெக்ட் ஆயிடுது. அந்த வகையில் கனெக்டிவிட்டியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான், தேங்க்ஸ் டு ஸ்னாப்ட்ராகன் மோடம். அப்போ சார்ஜிங் அண்ட் பேட்டரி லைஃப்பை பொறுத்தளவில், ஸோ பேட்டரி லைஃப் அப்படிங்கக்கூடிய இடத்துல நான் பேசுகிறேன். இப்போ சார்ஜிங் வந்து இது 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறதுனால நான் வந்து சாம்சங்கோடைய 45 வாட் சார்ஜர் வித் 5M கேபிள் நான் வாங்கிட்டேன், ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ அதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது 1 hour, இப்போ நான் 15% சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து 1 hourல வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஏறும். ஈவன் எந்த சுச்சுவேஷனில் போட்டால், இப்போ ஐஃபோன் அப்போ பிக்சல் மாதிரி சூடாகிட்டேன்னா சார்ஜ் ஏற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. சார்ஜ் ஏறும்போது ஐஃபோன்லாம் அநியாயத்துக்கு கொதிக்கும். அந்த மாதிரி பிரச்சனைனா, ஹீட்டிங் பிரச்சனைனா இதில் இல்லவே இல்லை. 1 hourல வந்து சல்லுன்னு ஃபுல்லாகிடுது. இதே நான் 25 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணாலுமே 1.5 மணி நேரம் அதிகபட்சம். ஏன்னா நான் பிக்சல் 9A ஒய்ஃபோன் 9Aக்கு வந்து சாம்சங் ஒரு 25 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் யூஸ் பண்ணும்போதுமே எனக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடும். இது போக ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு பிடிஓ அல்லது QC சார்ஜரோ சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜரில் போட்டாலுமே எனக்கு வந்து அதிகபட்சம் 1.5 மணி நேரத்தில் கடகடன்னு சார்ஜ் ஏறிடும் ரேண்டமாக. ஸோ அந்த வகையில் வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் சார்ஜரோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, நீங்கள் சாம்சங்கோட 45 வாட் சார்ஜர் வாங்குறீங்க அப்படின்னா வித் கேபிளோட ஒரு சார்ஜர்ஸ் அவைலபிள் இருக்குது. சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்கும், ஃப்ளிப்கார்ட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நான் 2500 வாங்கினேன். 2500, 2500 2900 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மாறிட்டே இருக்கும். நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா 5M கேபிளே வாங்கிக்கிறது அதில் பெட்டர். ஏன்னா 5M கேபிள் தான் ஃபுல் 45 வாட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். இப்போ அதுக்கப்புறம் நான் ஒரு யூசர் கமெண்ட்ஸ் சொல்லும்போது 45 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது 3M கேபிள் யூஸ் பண்ணால் 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை அது கரெக்டாக, ஏன்னா 3 amps வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ண அந்த கேபிள் அப்படிங்கிறனால 45 வாட்ஸ் புஷ் பண்ண முடியாது. 5M கேபிள் யூஸ் பண்ணால் 45 வாட் புஷ் பண்ண முடியும். பட் நான் இந்த ஃபோனில் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 3M கேபிளை யூஸ் பண்ணி அந்த 45 வாட் சார்ஜர் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். குறிப்பாக S25 ப்ளஸில் அந்த 3M கேபிளை வச்சு எனக்கு 45 வாட்ஸ் அந்த சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.0 அப்படிங்கிறது கொடுத்துச்சு. ஏன்னா சாம்சங் வந்து S25 சீரீஸில் வந்து 3M கேபிள்லேயே அந்த 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லா டிவைஸும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து இதை நான் செக் பண்ணி பார்த்தேன். 25 அந்த 45 வாட் சார்ஜரில் 3M கேபிள் வச்சு சப்போர்ட் பண்ணிச்சு. பட் பெட்டர் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் 5M கேபிளோடய வாங்கிறது பெட்டர். இது சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னாலும் வேறு எதுவும் டிவைஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு அந்த 5M கேபிள் போட்டால் தான் செட் ஆகும். இப்போ சார்ஜிங்ஸ் பற்றி பேசி வச்சேன். பேட்டரி லைஃப் அப்படிங்கக்கூடியதில் நான் சொல்லியிருப்பேன், M30Sல வந்து எனக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து எனக்கு 2 நாள் ஸ்டாண்ட் பை வரும். நல்லா யூஸ் பண்ணாலுமே கம்ஃபர்டபுளாக எனக்கு 2 நாள் ஸ்டாண்ட் பை வரும். 2 hours கரெக்டாக 45 hours வந்து ஸ்டாண்ட் பையில் வந்துடும். நான் இது வந்து அதுவும் 6000 mAh பேட்டரி, இது வந்து 4900. ஸோ ஒரு 5000 க்ளோஸ் டு 5000 அப்படிங்கிறனால ஒரு கம்ஃபர்டபுளாக 1.5 நாள் வரைக்கும் ஸ்டாண்ட் பை நான் எதிர்பார்த்தேன். பட் இது 1.5 நாள் ஸ்டாண்ட் பை டெலிவரி பண்ணிச்சானே இல்லை, எனக்கு கம்ஃபர்டபுளாக 1.25 நாள் தான் ஸ்டாண்ட் பை தரும். ஸ்டாண்ட் பை அப்படின்னா 1 day 4 hours, 1 day 6 hours. ரொம்ப யூஸ் பண்ணல அப்படின்னா மட்டும் சம்டைம்ஸ் ரொம்ப ரேரான அக்கேஷனில் 1 day 10 hours வரைக்கும் தரும். பட் ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கும் போது எனக்கு 4 ஹவர்ஸ்லேருந்து ரொம்ப ரேர் அக்கேஷன் 6 hours, 4 to 5 hours தான் எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான SOT கிடைக்குது. ஸோ இது வந்து பேட்டரி லைஃப்பில் எனக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி ஆகலை. ஸோ ஒரு சிலர்லாம் S25 ப்ளஸில் 8 hours SOT எதிர்பார்க்க சொல்கிறாங்க. பட் எனக்கு கிடைக்கல, ஏன் அப்படிங்கிறது தெரில. பட் ரொம்ப நான் லைட் யூஸர் தான், ரொம்ப கேம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புஷ் பண்ணுறதில்ல. எனக்கு ஸ்டாண்ட் பை வந்து 1.25 நாள் தான் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு காலையில் நான் 100% போடுறேன் அப்படின்னா, நாளைக்கு காலையில் எனக்கு பார்க்கும்போது எனக்கு 40% 35% ரிமைனிங் இருக்கும். அதை வச்சு நான் வந்து அன்னைக்கு அடுத்த நாள் மதியம் வரைக்கும் என்னால் புஷ் பண்ண முடியும். பட் ஸோ அந்தளவுக்கு பேட்டரி லைஃப் இல்லை அப்படின்னாலும் எனக்கு சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இந்த OS போவோம். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கும் போது ஆல்ரெடி எனக்கு OneUIயில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து அதே எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ஸ்மூத்தரான எக்ஸ்பீரியன்ஸு. குறிப்பாக குட்லாக்குடைய கஸ்டமைசேஷன்ஸ் அப்படிங்கும் போது அது வாஸ்ட்டாக இருக்குது. நான் ஓரளவு நிறைய கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஐகான்ஸு, அப்புறமாட்டு நோட்டிஃபிகேஷன் பேனலில் இருக்க கஸ்டமைசேஷன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியது வந்து நல்லாயிருக்கு. ஸோ குட்லாக்குடைய கஸ்டமைசேஷனை வந்து டன்ஸ் ஆஃப் கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து நம்ம உட்காந்து கம்ப்ளீட்டாக அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பண்ணாலுமே அதில் இருக்கிற கஸ்டமைசேஷன் தான் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபோனில் அப்ளை பண்ணுறதுக்கு முடியாது, அவ்வளோ கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது. இது போக தீம்ஸ், ஐகான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தீம்ஸில் இருக்குது.
ஃப்ரீயாக இருக்கக்கூடியது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் பெருசாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அதில் இருக்கக்கூடியது. ஒரு சில சாம்பிளாக ஒரு சிலதை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ குட் லாக் அப்படிங்கக்கூடியது வந்து உண்மையிலே பெரிய விஷயம் தான். இப்போ ஓஎஸ் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு ஆண்ட்ராய்டில், சாம்சங்லன்னு இல்லை, ஆண்ட்ராய்டில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுறேன். இப்போ குறிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு பெரிய விஷயம் என்னென்னா, நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து எனக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணிக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃப்ளிப்கார்ட்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. இப்போ நான் ஆர்டர்ஸ்லாம் பண்ணியிருப்பேன், ஏன்னா ஆர்டர் பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே சமயம் எனக்கு அவங்க ப்ரொமோஷன் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி விஷயம் நோட்டிஃபிகேஷன் வரும். பட் நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, நான் என்ன ஆர்டர் பற்றி பண்ணியிருக்கேன்னா அந்த ஆர்டர் பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் எனக்கு போதும்னு எதிர்பார்ப்பேன். பட் ஆனால் அப்படி இல்லை. ஒன்று அதில் ஐஃபோன் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஆன் பண்ண முடியும். பட் ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நோட்டிஃபிகேஷன் பேனல்லேருந்து இறக்கி கீழே இழுத்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஹோல்ட் பண்ணிங்க, செட்டிங்ஸ் ஐக்கான் வரும். அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கேட்டகரி ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ளிப்கார்ட் உள்ள போனீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ், ஆஃபர்ஸ், டீல்ஸ் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்கும் நோட்டிஃபிகேஷன்லேயே. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷன் கேட்டகரி மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மற்ற கேட்டகரியெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவந்தோ அந்த ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற ஆப்புக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணினாலும் உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இது வந்து எல்லா ஆப்புக்குமே பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கும் போது இது வந்து எனக்கு உண்மையிலே நல்லா, ஏன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. எனக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஸ்பெசிஃபிக் ஆப் உள்ள கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பெரிய விமோச்சனம் வந்து எனக்கு கீபேடில் மேலே நம்பர் கீஸ் இருந்தது தான். நான் ஐஃபோன் 5 இயர்ஸில் இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த மேலே நம்பர்ஸ் கீ வராது. நான் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆப்பிளோட ஃபோரமில் எழுதி ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் கீ கொடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே அவங்க கொடுக்கல. பட் இதில் நம்பர்ஸ் கீ இருக்கிறது ஒரு சின்ன நல்லா ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான். ஏன்னா பாஸ்வேர்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த கீபோர்ட் மாற்றிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இருக்காது. ஸ்பீக்கரோட செப்பரேஷன் ஆல்ரெடி பேசிட்டேன். சாம்சங்கோடைய நோட்ஸ் ஆப் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். சாம்சங்கோடைய நோட்ஸ் ஆப் வந்து நல்லா இருந்துச்சு. அதில் நிறைய சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஐஃபோனோடைய நோட்ஸை விட கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறதுலாம். இப்போ டிஃபால்ட்டாக இதில் வந்து கூகுள் மெசேஜஸ் தான் வரும். சாம்சங்கோட M30s யூஸ் பண்ணுவோம், சாம்சங் மெசேஜஸ் யூஸ் பண்ணேன். பட் இப்போ சாம்சங் வந்து அவங்களோட மெசேஜஸ் ஆப்பை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கூகுள் மெசேஜஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த ஸ்பேம் மெசேஜஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளாஸிஃபை பண்ணுறது வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ அங்கேருந்தே ஸ்பேம் மெசேஜில் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறுபடியும் அந்த இதெல்லாம் வராது. இந்த ஆப்ஷன்லாம் வந்து iOSல இருக்கிற மெசேஜஸில் இருக்காது. அந்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. இது போக மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒன்று சாம்சங் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சாம்சங்கோட ஃபீச்சர்ஸ் தான். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா வச்சு ஒரு சில ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். நான் 3 மோட்ஸ் வந்து வச்சுருக்கேன். எப்படின்னா 2 வந்து ஸ்லீப் மோட் ஒன்று வச்சுருக்கேன். ஸ்லீப் நைட்டு 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னா அது குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு, டிஸ்பிளேல ஒரு சில செட்டிங்ஸ் பண்ணுறது, டூ நாட் டிஸ்டர்ப் எனேபிள் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வச்சுருக்கேன். இப்போ ஆஃபீஸ் போயிட்டேன் அப்படின்னா ஒரு சில ஆப்ஸ்லாம் நான் டிசேபிள் பண்ணிடுவேன். எனக்கு அது வந்து வந்து ஐஃபோன்லேயே அந்த ஆப்ஷன் இருந்தாலுமே இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஒர்க்கிங் வந்து ரொம்ப இன்ட்ரூட்டிவாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஸ்பெசிஃபிக் எக்ஸாக்ட் கண்டிஷன் இந்த ஒய்ஃபைல இந்த லொக்கேஷனில் இருந்தால் மட்டும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதில் வந்து ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் சொல்லிக்கணும். அந்த லொக்கேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம்லாம் பெருசாக இல்லை, கரெக்டாக எக்ஸாக்டாக ஒர்க் ஆகலை. பட் எனக்கு இதில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆச்சு. இது போக ஒரு கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாவில் எனக்கு இந்த டைமில் நோட்டிஃபிகேஷன், ஒரு கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வரணும், அந்த நோட்டிஃபிகேஷனை லவுடாக ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம ரொட்டீன்ஸில் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. இது போக ஸ்பெசிஃபிக்காக சாம்சங்கில் இருக்கக்கூடியது வந்து நீங்கள் ஒரு ஆப்ஸ் வச்சுருக்கீங்க உங்கள் ஆப்பில் ஃபோனில், அது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆப்பை வந்து லேர்ன் பண்ணி டீப் ஸ்லீப் போட்டுரும். ஸோ அந்த ஆப்லேருந்து ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸோ அந்த ஆப் பேக்ரவுண்டில் ரன் ஆகுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ இதனால் அந்த ஸ்பெசிஃபிக் ஆப் நீங்கள் ரொம்ப அக்கேஷனலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப் பேக்ரவுண்டில் பேட்டரி ட்ரெயின் பண்ணக்கூடியது, பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் சாப்பிட்றது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் இருக்காது. இது போக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸையுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸுமே பேக்ரவுண்ட் வேணாம் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பெரிய கல்பிரிட் வந்து இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணியிருப்பேன்னா பேக்ரவுண்டில் நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம்னு சொல்லி பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ஃபோர்க்ரவுண்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஈவன் தான் இன்ஸ்டாகிராம் அதிகமாக தான் பேட்டரி சாப்பிடுது. இது போக மல்டி டாஸ்கிங் அண்ட் பிக்சர் இன் பிக்சர். இப்போ மல்டி டாஸ்கிங் அப்படிங்கும்போது இந்த ஸ்பிளிட் விண்டோ, இது போக நான் எதுவும் ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது பேக்ரவுண்டில் போட்டாலுமே அந்த ஆப்ஸ் அது ஸ்லீப் ஆகாமல் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் நல்லா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஜெமினையோட ஆப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜெமினையில் இப்போ ஜியோ யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு ஜெமினை ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் உண்டு. ஏதாச்சும் தேடுறேன், அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதில் கொஸ்டின் கேட்பேன், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ரோ மோடில் கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஸோ நான் வந்து ஐஃபோனில் யூஸ் பண்ணும்போது நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும், அந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும், இல்லை லாக் பண்ணலாம் ஸ்டாப் இதாயிரும். அதுக்காக ஜெமினி ஆப் மேலே அதுலேயே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்கணும். பட் இதில் வந்து அப்படி இல்லை, நான் ரெக்வஸ்ட் கேட்டுட்டு போயிட்டு வேறு ஆப் போனாலுமே அது பேக்ரவுண்டில் ரன் ரிசல்ட் எனக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் போய் பார்த்துக்கலாம். ஸோ இது போக மல்டி டாஸ்க் ஸ்பிளிட் விண்டோ ஸ்பிளிட் விண்டோலாம் எனக்கு ஒரு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சில ரொம்ப ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணல, பட் ரேர் அக்கேஷனில் அந்த ஸ்பிளிட் விண்டோ அப்படிங்கக்கூடியது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிக்சர் இன் பிக்சர், இப்போ யூடியூப்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ஸ்வைப் பண்ணுறோம்னா அந்த யூடியூப் வந்து அந்த மேலே அந்த வீடியோ மட்டும் ஒரு சின்ன விண்டோவில் மேலே ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ யூடியூப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், வேறு ஆப் யூஸ் பண்ணனாலும் அந்த மேலே அந்த வீடியோ ப்ளேபேக் இருக்கும்போதே நம்ம வந்து மற்ற ஆப்பில் நேவிகேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் iOSல இல்லை. ஸோ இது வந்து ஒரு சின்ன பெரிய அட்வான்டேஜ் தான். இது போக டிஸ்அட்வான்டேஜ் அல்லது கான்ஸ் அப்படின்னா, இனிஷியலாக வந்து எனக்கு ப்ளூடூத் ஆடியோ வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஐஃபோனை கம்பேர் பண்ணும்போது. பட் அந்த கானை வந்து ஆண்ட்ராய்ட் 17 அவங்க சால்வ் பண்ணுறாங்க, LHDC சப்போர்ட் கொடுக்குறாங்க. நான் வந்து ப்ளூடூத்தில் இப்போ OnePlus Buds 3 யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இப்போ ஆண்ட்ராய்ட் 17 பீட்டா வந்து நான் என் ஒய்ஃபோட 9 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு LHDC. ஆல்ரெடி நான் பதிவு பண்ணியிருப்பேன், சிவாபுரம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க நல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ இதில் வெயிட்டிங் ஆண்ட்ராய்ட் 17 பீட்டா வந்துச்சுன்னா என்ரோல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். இது போக ஸ்பீக்கர்ஸில் இருக்கக்கூடிய சவுண்டு வந்து அந்த இனிஷியலாக எனக்கு அந்த One UI 8 யூஸ் பண்ணும்போது அந்த லவுட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. One UI 8.5 அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் பேஸ் அப்படிங்கக்கூடியது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஐஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இது போக ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் கொஞ்சம் நிறைய விஷயம், ஆப்பிள் கார்ப்ளேவை கம்பேர் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சு. அதை நான் இதை முடிச்சு சொல்கிறேன், ஏன்னா அது ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். அதனால் இப்போ இது போக இப்போ ஐஃபோன் iOS யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபீச்சர் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணேன். எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஐஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோம், மேலே ஆன் ஸ்க்ரீனில் காமிச்சிரும். நம்ம ஆன் ஸ்க்ரீனில் வச்சு எடிட் பண்ணிவிட்டு அதில் காப்பி அண்ட் டெலிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து கிளிப்போர்டில் காப்பி பண்ணிவிட்டு இது ஸ்க்ரீன்ஷாட்டை டெலிட் பண்ணிக்கலாம். நான் அதை காப்பி பண்ணி யாருக்கு வாட்ஸ்அப்பில் யாருக்காவது சென்ட் பண்ணணும் அப்படின்னா அனுப்பிட்டு போயிடும். இப்போ என்னன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து என்னோட கேலரியில் வந்து சேவ் ஆகாது. இப்போ இந்த S25 ப்ளஸ்மே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் ஆன் ஸ்க்ரீன் காமிக்கிது, அங்கே எடிட் பண்ணிக்கலாம். பட் அந்த காப்பி அண்ட் டெலிட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் அல்லது இமேஜை காப்பி பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து அங்கே இல்லை. நம்ம அங்கேருந்து ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணாலும் எனக்கு ஒரு 30 days ரீசைக்கிள் பின்னில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிமூவ் ஆகும். ஸோ அது சின்ன ஒரு ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டே இருக்கும். எனக்கு அந்த iOS யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக இருந்துச்சு. எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. எனக்கு தேவை அந்த டைமில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஒருத்தவங்க ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட தேவை எனக்கு இல்லை. ஸோ இதில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஒரு 30 daysக்கு மெமரி யூஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடியது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அது ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழகிட்டேன். இதில் இல்லை அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு கானாக இருக்குது. இன்னொரு கான் வந்து இப்போ 15% கீழே பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோ பவர் மோடு பேட்டரி சேவிங் மோட் ஆன் ஆயிரும். சார்ஜ் போடும்போது மறுபடியும் பேட்டரி சேவிங் மோட் ஆன் பண்ணும்போது அடாப்டிவ் பிரைட்னஸ் வந்து டிசேபிள் ஆனது எனேபிள் ஆக மாட்டேங்குது. இப்போ பேட்டரி சேவிங் மோடு போயிட்டோம்னா டிஸ்பிளேவோட அடாப்டிவ் பிரைட்னஸ் வந்து டர்ன் ஆஃப் ஆயிரும். நம்ம மேனுவலில் தான் ஸ்லைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மறுபடியும் பேட்டரி சேவிங் மோட டிசேபிள் பண்ணும்போது அடாப்டிவ் பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக மாட்டேங்குது. நம்ம போய் மேனுவலாக ஒன் டைம் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு சின்ன காரணம் இருக்குது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இனிஷியல் டேஸில் ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் ஒரு சின்ன ஹிக்கப்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஹிக்கப்ஸ் எதில் இருந்துச்சுன்னா நான் அதிகமாக வந்து ஆடியோ அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் வந்து எனக்கு காரில் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எனக்கு இனிஷியல் அது ஃபோனை ஸ்டாக்காக எடுத்து யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஆடியோ வந்து அந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறம் உள்ளுக்கு போய் நிறைய செட்டிங்ஸ், அந்த அடாப்டிவ் சவுண்டு, அப்புறமாட்டு வால்யூம் நார்மலைசேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எனேபிளாக இருந்துச்சு. அதெல்லாம் டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் ஆடியோ அவுட்புட் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் ஈக்குவலைசர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் யூஸ் பண்ணி ஓரளவு எனக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிட்டேன். பட் ஒரு விஷயம் வந்து ஈவன் தோ நேட்டிவ் யூடியூப்பு ஆண்ட்ராய்டோட நேட்டிவ் தான் இருந்தாலுமே ஆப்பிள் கார்ப்ளே யூஸ் பண்ணும்போது நான் யூடியூப் ப்ரீமியம் வச்சிருக்கிறனால யூடியூப்ல ஏதாச்சும் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி விட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருவேன். எனக்கு வந்து ப்ளே ஆகும். இது ஆண்ட்ராய்டு ஆட்டாலும் ப்ளே ஆகுது. பட் அந்த வீடியோ பாஸ் பண்ணிக்கிறது, நெக்ஸ்ட் வீடியோ ப்ரீவியஸ் போகக்கூடிய கண்ட்ரோல்ஸ் வந்து ஆப்பிள் கார்ப்ளேலேயே காட்டும். பட் இதில் நேட்டிவாகவே இல்லை. ஸோ நான் வீடியோ ப்ளே பண்ணிட்டேன் அப்படின்னாலும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணிவிட்டு காரில் வீடியோ ப்ளே பண்ணிட்டு வச்சிடறேன், ஃபோனை வச்சிடறேன். ஆடியோ கேட்குது, ஆனால் எனக்கு அந்த ப்ளேபேக்கோட கண்ட்ரோல்ஸ் வந்து எனக்கு தெரியலை. இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் தெரியல. எனக்கு வந்து அது சர்ப்ரைசிங்காகவே இருந்துச்சு. ஏன்னா நேட்டிவ் ஆண்ட்ராய்டு யூடியூப் அவங்களோட தான். ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் இந்த ஃபீச்சர் இல்லாதது அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தேடிட்டே இருந்தேன். எனக்கு வந்து எக்ஸாக்டாக கிடைக்கல. நெட்லேயுமே தேடினேன்.
அவங்க வந்து அடுத்த அப்டேட்டில் ஆண்ட்ராய்டு வந்து அந்த யூடியூப் ப்ளேபேக் வந்து வீடியோவை ப்ளேபேக் இருக்காது, ஆனால் அந்த கண்ட்ரோல்ஸ் மட்டுமாச்சும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரில. இதை பற்றி நான் ஃபர்தராக இது பண்ணிக்கும்போது ஒரு ரெடிட்டோட ஒரு த்ரெட்டு ஒன்று படித்தேன். இதே சிமிலர் இஷ்யூ அந்த யூஸர் ஃபேஸ் பண்ணிடுங்க. அவங்க வந்து அந்த யூஸரே வந்து ஒரு கஸ்டம் ஆப் பில்ட் பண்ணி ஆப் ஸ்டோரில் விட்டுருக்காங்க. அந்த ஆப் பேர் வந்து டேஷ் ரிலே அப்படிங்கக்கூடியது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்டியரிங் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், டேஷ் ரிலே அப்படிங்கக்கூடியது. ஸோ அந்த ஆப் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஆப்பில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா யூடியூப் இல்லை வேறு எதுவும் வீடியோவோட ப்ளேபேக் வந்து கார்லேயே காட்டும். இது வந்து எனக்கு அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வேறு யாரும் நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்க, யூடியூப் ப்ளேபேக் வந்து காரில் வரல அப்படின்னா டேஷ் ரிலே அப்படிங்கக்கூடிய ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருந்துச்சு. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஆண்ட்ராய்டு ஆட்டோவோட ஸ்க்ரீன் தான் பார்த்துருக்கீங்க. இப்போ ஆப்பிள் கார்ப்ளேலேருந்து என்னென்ன விஷயங்கள் எனக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் ஸ்டில் இதில் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோவை பொறுத்தவரை இப்போ ஆப்பிள் கார்ப்ளேயில் வந்து இந்த கீழே தெரியக்கூடிய இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த ரைட் சைடில் இந்த கார்னரில் தெரியும். இது வந்து ரைட் ஹேண்ட் டிரைவிங்னா இந்த கார்னரில் தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்னா அந்த கார்னரில் தெரியும். ஓகே, இதில் வந்து கீழே இருக்குது. இது போக இப்போ இதில் மேப்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, மீடியா ஸ்க்ரீன் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஆனால் ஆப்பிளில் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக எனக்கு ரைட் சைடில் தான் இருந்துச்சு மேப்ஸு. இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடில் மேப்ஸும் ரைட் சைடில் வந்து மீடியாவும் தெரிகிற மாதிரி கஸ்டமைஸ் வச்சுருக்கேன். இப்போ மேலே தெரியக்கூடியது வந்து ஷார்ட்கட்ஸ். இது ஒர்க்கு நம்ம ஃப்ரீக்கோட போகக்கூடிய லொக்கேஷனுக்கு மேப்பை ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட். இது கிளிக் பண்ணால் மேப்புக்கு நேவிகேட் ஆயிரும். இல்லைனா இது கொஞ்ச நேரத்தில் இது வெளியே போயிடும், மேலே இது போய் பெருசாகிடும். இப்போ இங்கேருந்தே நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு இதுக்கு நான் ஸ்பாட்டிஃபை மியூசிக் ஸ்ட்ரீமிங்க்குனானது. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் டேஷ் ரிலேன்னு சொல்லிட்டு யூடியூபோட ப்ளேபேக்கு. அது இந்த ஆப் தான். இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் யூடியூப்பில் எதுவுமே ப்ளே பண்ணலை. இப்போ யூடியூப் ப்ளே பண்ணால் எனக்கு மீடியா ஸ்க்ரீன்ஸ் வந்து இதில் காமிக்கும். இதெல்லாம் வந்து இந்த கஸ்டமைசேஷன் இருக்கக்கூடியது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ வரும்போதே மியூசிக் டிஃபால்ட்டாக ப்ளே ஆகணுமா அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் அட்வான்டேஜாக தான் இருக்குது. பட் ப்ராப்ளம் எங்கே அப்படின்னா, இப்போ இந்த மைக் இருக்குல்ல, இதான் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை வேக் பண்ணுறக்கூடியது. நான் கூகுள் அசிஸ்டன்ட் வேக் பண்ணி பேசும்போது இது வந்து இதில் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டில் வந்து என்னோடய ஸ்பாட்டிஃபையை தான் டிஃபால்ட் மியூசிக் ஆப்பாக வச்சுருக்கேன். பட் ஈவெண்டும் எனக்கு வந்து ஒரு மியூசிக்கை வந்து ப்ளே பண்ண ஸ்பாட்டிஃபைல ப்ளே பண்ணனா ப்ளே ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ப்ளே சாங் தென்மேற்கு பருவக்காற்று ஃப்ரம் ஆல்பம் கருத்தம்மா. Sure, playing the album Karuthamma on Spotify. Playing the album Spotify ன்னு சொல்லுது, ஆனால் ப்ளே ஆகாது. ஏன்? அது இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது. இது நான் வந்து ஃபோனில் கூகுள் அசிஸ்டன்ட் வழியாக அக்செப்ட் சொன்னேன் அப்படின்னா அது ஸ்பாட்டிஃபை ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணிடுது. பட் இது நான் யூடியூப் மியூசிக்கை வந்து டிஃபால்ட் பிளேலிஸ்ட் ஆப்பாக வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து யூடியூப் மியூசிக்கில் டேரெக்டாக ப்ளே ஆகுது. ஸோ அதை ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் மட்டும் கூகுள் அசிஸ்டன்ட் வழியாக நம்ம மியூசிக் ப்ளே பண்ணுறோம், வாய்ஸ் கமெண்ட் மூலம் சொல்கிறோம் அப்படின்னா அது யூடியூப் மியூசிக்கோட மட்டும் தான் ஒர்க் ஆகுது, மற்ற ஆப்போட ஒர்க் ஆகலை. ஆனால் இது மொபைல்லலாம் டேரெக்டாக வேக் பண்ணால் ஒர்க் ஆகுது. இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் ஃபேஸ் பண்ணுறேன்னா. பட் ஆப்பிள்லேயுமே டிஃபால்ட்டாக சொன்னோம் அப்படின்னா அது ஆப்பிள் மியூசிக் தான் போகும். பட் ஸ்பெசிஃபிக்காக ஆன் ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம், அல்லது எந்த ஆப்பில் வேணும்னு சொன்னோம் அப்படின்னா அதில் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். பட் நான் இதுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒர்க் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஸ்பாட்டிஃபைல போயிட்டு இப்போ நான் பேக் நேவிகேஷன் கிளிக் பண்ணிடுறேன். இந்த சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த மைக்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுலேருந்து ப்ளே பண்ணிக்கலாம். தென்மேற்கு பருவக்காற்று ஃப்ரம் கருத்தம்மா. ஸோ இதில் சர்ச் பண்ணி வந்து இதில் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுங்க. இது வந்து ஒரு சின்ன ஒர்க் வரும். பட் டேரெக்டாக வந்து இதுலேருந்து பண்ண முடியாது. இது வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணி நேவிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த எனக்கு ஷார்ட்கட்டை கூகுள் அசிஸ்டன்ட் வேக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டியரிங்லேயே பட்டன் உண்டு, அது மூலமாகவே வேக் பண்ணிக்குவேன். நான் டேரெக்டாக இதில் ஸ்க்ரீனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் அது மட்டும் ஒரு சின்ன கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நான் நம்புகிறேன். எவ்வளோ நேரம் ஆகுங்கிற தெரியல. பட் உங்களுக்கு வந்து காரில் போகும்போது நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஆட்டோவில் யூடியூப் ப்ளே பண்ணி கேட்பீங்க அப்படின்னா இந்த டேஷ் ரிலே அப்படிங்கிற ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது போக இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒயர்லெஸ் கார்ப்ளேக்கு நான் வந்து கார் லிங்க் கிட் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறேன்.
இதில் கார்ப்ளே யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ணும்போது அக்கேஷ்னலான டிஸ்கனெக்டான ரீகனெக்டிங் இஷ்யூ இருந்துச்சு. இதை வந்து நான் அவங்களோட ஃபோரம்லேயே பார்த்து ஒரு சில சொல்யூஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் ஈவன் தோ அதை போட்டதுக்கப்புறமா எனக்கு அந்த இது ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகலை. நீங்கள் யாரும் உங்களுக்கு சிமிலர் இஷ்யூ இருக்குது, இதுக்கு சொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதை எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து இந்த S25 ப்ளஸில் இருக்கக்கூடிய என்னோடய அபிப்பிராயங்கள். இது ஆக்சுவலி பேட்டரி லைஃப்பில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த S25 ப்ளஸில் 4900 mAh பேட்டரி, நான் பிக்சல் 9a 5100 mAh பேட்டரி. எனக்கு வந்து பிக்சல் 9a பேட்டரி லைஃப் வந்து என் ஒய்ஃபுக்கு ரொம்ப க்ரேஸியாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா அசால்ட்டாக 6 hours SOT கொடுத்துரும், ஸ்டாண்ட் பை சாலிடாக 2 days ஸ்டாண்ட் பை தந்துடும். அதில் ஒரே ஒரு காரணம் வந்துன்னா சார்ஜிங் ஸ்பீடு மட்டும்தான். 1.5 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் சார்ஜிங்க்கு டைம் எடுத்துக்கும். பட் சார்ஜ் குறையிறது அப்படிங்கக்கூடியது வந்து அதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்டாண்ட் பை வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதில் ஜியோ அப்படிங்கிற மாதிரி கனெக்டிவிட்டியுமே பிரச்சனை இல்லை. ஸோ அப்படிங்கும் போது எனக்கு S25 ப்ளஸ் அதே சிமிலர் பேட்டரி இருந்தாலுமே அந்தளவுக்கு பேட்டரி லைஃப் தரல அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம், அதாவது என்னோட எதிர்பார்ப்பு, ஒருவேளை நான் அதிகமாக எதிர்பார்த்துட்டேன்னா என்னங்கிறது தெரில. பட் எனக்கு வந்து அது ஒரு சின்ன காணாதான் இருக்குது எனக்கு. ஸோ 9a வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் 9a எனக்கு பிடிச்சிச்சு. அந்த விஷயத்தில் எனக்கு 9a ரொம்ப பிடிச்சி. எனக்கு பிக்சல் பிடிக்கும், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறனால 9a வந்து எனக்கு அந்த வகையில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இந்த எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் 9a ரிவ்யூ வந்து சிவபுரக்கு அனுப்பியிருப்பேன், அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. நான் இதை ஜனவரியில் ஆர்டர் பண்ணேன். கார்பரேட் டிவைஸ் அப்படிங்கிறனா எனக்கு கிடைச்சது ஏப்ரலில் தான் கிடச்சிது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என் ஒய்ஃபுக்கு வந்து 9a வந்து ஜனவரி 26 ரிபப்ளிக் டே சேலில் வாங்கினேன். ஸோ 9a வாங்கி அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 9a ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ எனக்கு S25 ப்ளஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி 9a நான் ஆர்டர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக S25 ப்ளஸ் வாங்கியிருக்க மாட்டேன். பிக்சல் 10 ப்ரோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 9 ப்ரோ அல்லது 10 ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் டிவைஸ் நான் போயிருப்பேன். எனக்கு அந்தளவுக்கு எனக்கு 9a எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ S25 ப்ளஸோட அபிப்பிராயங்கள் அப்படிங்கிறது இதுதான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோவுக்கு உங்களுக்கு யாராவது சொல்யூஷன் கிடச்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் என்னோடய அபிப்பிராயம். தேங்க்யூ வெரி மச். பார்த்தீங்களா வீடியோ? ஸோ உங்களுக்கு ஒரு சில டேட்டா கிடச்சிருக்கும். இப்போ நான் எப்போயுமே எந்த கோணத்தில் பார்ப்பனோ அதை தாண்டி நம்மளால் வித்தியாசமாக பார்த்துருக்கலாம். ஸோ இதுவும் நமக்கு தேவைதாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு டிவைஸை யூஸ் பண்ண போகிறாங்களான்னா கிடையாது. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் வந்து இதே மாதிரி வீடியோ எடுத்து எனக்கு கொடுக்குறதா இருந்தால் வில் பி வெரி ஹாப்பி. நீங்கள் என்ன பண்ணலான்னா, அழகாக எப்பயும் தான் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மெயில் ஐடி இருக்கே, அதில் வந்து ஒரு டிரைவ் லிங்கோட நான் அதை டவுன்லோட் பண்ண முடியிற எபிலிட்டியோட அந்த டிரைவ் லிங்கை கொடுத்தீங்கன்னா போதும். நீங்களே ஒரு ஹேண்ட் ஹெல்டு வீடியோ சும்மா உங்கள் வீட்டு வரப்பு வெளியில் அங்கே தோட்டம் எங்கேயா இருக்குன்னா அப்படியே சும்மா அப்படி நடந்துக்கிட்டே கூட நீங்கள் வீடியோ எடுக்கலாம், தப்பே இல்லை. எடுத்து அனுப்பிவிடுங்க. ரைட்டாக உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸ் எப்படி இருக்குது, இது யாருக்கு செட் ஆகும். உங்களுக்கு இப்போ செட் ஆகிருக்கு, பட் எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு செட் ஆகும், உங்களை மாதிரியான ஆடியன்ஸ்க்கு அது செட் ஆகும், உங்களை மாதிரியான கன்சியூமருக்கு அது செட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து கன்வே பண்ணிட்டீங்கனாலே மாஸ். கம்யூனிகேஷனுங்கிறது மொத்தம் இதுதாங்க. இஸ்ஸு வாசு தட்டு தரு டிரு இதெல்லாம் வந்து அங்கங்கே மிஸ் ஆகி ஓட்ட இங்கிலீஷ் மாதிரி இருந்தாலும் நான் சொல்ல வந்தது என்னங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே சக்ஸஸ் தான். ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக அதுவே போதும் தான். ஓகே ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி அண்ட் அப்துல் நாசர். அவருக்காக நானும் சொல்லிக்கிறேன். பார்க்கலாம். பை.